மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு சுக்கு காப்பி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பட்டி 150 கிராம், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு 1 துண்டு. ஒரு பாத்திரத்தில் இந்த கப்புக்கு 6 கப்பு தண்ணி விட்டு கருப்பட்டியை அதில் போடணும். கருப்பட்டியை தட்டி போடணும். நான் இப்போ இந்த கருப்பட்டி சீக்கிரம் கரையினால அப்படியே போட்டுறேன். போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த சுக்கு, மிளகு, மல்லி எல்லாம் போட்டு பொடி பண்ணணும். பொடி ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணணும். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சு கருப்பட்டி நல்லா கொதித்த பிறகு அதில் போடணும். இப்போ நான் அதை போட போகிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த சுக்கு காப்பியை 2 நாள் வெளியில் வச்சுருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ அந்த பொடியை போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது ஃபில்ட்ரு பண்ணி தான் நீங்கள் குடிக்கணும். ஆனால் இது இந்த சளி பிடிச்சவங்க, ஜலதோஷம் இந்த மாதிரிலாம் வந்தால் இதை குடித்தா ரொம்ப நல்லது, ஹெல்த்தானதும் கூட. டீக்கு பதிலாட்டு இதை குடிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ இதில் நான் 6 கப்பு தண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதி போதும், 3 கப்பு போதும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே 3 கப்பு தண்ணி கருப்பட்டி கூட குறைச்சி போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சுக்கு காப்பி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.